வெல்கம் டு ஓவிய காத்தலன். இன்றைக்கி நாம் ஆழ்வார்க்கடியான் நம்பி பள்ளிப்படையில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அந்த சீனை தான் போர்ட்ரேட் பெயிண்டிங்காகவும் ஸ்டோரியாகவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பொன்னியின் செல்வன் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோடில் வந்தியத்தேவன் ஃபஸ்ட் டைம் குந்தவியை மீட் பண்ணுறதை நான் சொன்னேன். ஸோ வந்தியத்தேவன் அங்கே எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர்லேருந்து வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் தனித்தனியாக கிளம்புறாங்க. அவங்க கொள்ளிடத்தில் மீட் பண்ணும்போது வந்தியத்தேவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சோதிடர்கிட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தான் அனுப்புகிறான். நம்ம ஃப்யூச்சரில் போய் சோதிடத்தை கேட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இந்த டைமில் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் கிட்டேருந்து நந்தினி தேவியை பற்றி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறான். நந்தினி தேவி ஆழ்வார்க்கடியானுடைய வளர்ப்பு தங்கை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் வந்தியத்தேவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி சோதிடர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆழ்வார்க்கடியான் அங்கே இடுமன்காரி அப்படிங்கிற ஒரு பர்சனை சந்திக்கிறாரு. அவன் மேலே ஏதோ டவுட் வருது. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போகிறான். அந்த இடம் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்படை. அந்த பள்ளிப்படைக்கு இடுமன்காரி சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே தேவராளன் ஒரு ஆபத்துவி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் இருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஆழ்வார்க்கடியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்கே இன்னும் 2 பேர் சோம்பன் சாம்பவன் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வராங்க. இவங்க 4 பேரும் சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கணுங்கிறதுக்காகவும் இங்கேருந்து ஈழ நாட்டுக்கு போய் மன்னரை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மரத்துக்கு பின்னாடி நின்று ஆழ்வார்க்கடியான் கேட்டுட்ருக்கான். இந்த நேரம்னு பார்த்து ஆழ்வார்க்கடியானுக்கு தும்மல் வந்துருச்சு. அவன் தும்மனோன்னு இந்த 3 பேரில் ஒருத்தர் கையில் விளக்கு வச்சுட்டு, யார் அங்கே இருக்கா போய் பாரு, அவங்கள என்ன விடக்கூடாது, நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த விளக்கு எடுத்துகிட்டு அவன் கிட்ட வரான். ஆழ்வார்க்கடியானுக்கு ரொம்ப பயமாகுது. ஐயையோ, இதுக்கப்புறம் நம்ம சோலி முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்கும்போது தான் அவன் மேலே பார்க்குறான். அந்த மரத்தில் ஒரு வவ்வால் தொங்கிட்டு இருக்கு. ஸோ அவன் விளக்கு எடுத்துகிட்டு கிட்ட வர 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 ஆழ்வார்க்கடியான் அந்த வவ்வாலை பிடிச்சி அவன் மேலே தூக்கி போட்டோன்னே அந்த விளக்கு கீழே விழுந்து இருட்டாயிருது. ஸோ அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் அங்கேருந்து வேகமாக தளத்தறிக்க ஓடி தப்பிச்சு போயிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் போஸ்ட் எல்லாத்தையுமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜான ஆல்ரவுண்டர் ஆர்ட் ஃபேக்ஸில் தான் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.